ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. இதில் மனிதனுடைய நடவடிக்கைகளும் ஒழுக்கங்களும் அவனுடைய இயல்பான செயல்பாடுகளும் சார்ந்த ஒரு தகவலை அடையாளம் காட்டும் ஒரு பதிவு. ஒரு ஜாதகர் எப்படிப்பட்ட நடவடிக்கை கொண்டவர், அவர் ஒழுக்கமானவரா, ஒழுக்கமற்றவர்களா, தவறான பழக்க வழக்கம் இருக்கிறதா என்பது சார்ந்த தகவலை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். ஆக ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அது அதனுடைய காரகத்துவத்தின் வழியாக, அதனுடைய உறவுகள் வழியாக, காரக உறவுகள் மூலமாக அவரை தவறான பாதையில் அல்லது சரியான பாதையில் வழிநடத்துகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது நின்ற வீட்டினுடைய தன்மை மற்றும் நின்ற கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தினுடைய தன்மையினுடைய அடிப்படையில் அதனுடைய செயல்பாடுகளை நிர்ணயிக்கிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திரனை பார்த்தாலும் அந்த கிரகம் செவ்வாயாக இருந்தாலும் அல்லது ராகுவாக இருந்தாலும் அவர்களுக்கு போதை பழக்கம் என்பது சுலபமாக வந்துவிடுகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு அடுத்து ராகு இருந்தாலும், ராகுவுக்கு 12 சந்திரன் இருந்தாலும் அவர்கள் சுலபமாக தீய பழக்க வழக்கத்துக்கு ஆளாகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த ஜாதகம் 23/7/1965 ஆண்டு காலை 7 மணிக்கு ஜனனமானது. இவருடைய ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது கடக லக்கணம், லக்கணத்தில் சூரியன், லக்கணத்துக்கு 2வது இடத்தில் புதன் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் செவ்வாய், லக்கணத்துக்கு 5வது இடத்தில் கேது, 8வது இடத்தில் சனி, 10வது இடத்தில் சந்திரன், 11வது இடத்தில் குரு ராகு. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, பொதுவாகவே கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நின்ற லக்கணம் என்று சொல்லக்கூடிய கடக லக்கணத்துக்கு 1, 4, 7, 10 அமர்ந்தாலும், 1, 5, 9 சந்திரன் அமர்ந்தாலும் இவர்கள் சுலபமாக போதை பழக்கத்துக்கு ஆட்கொள்கிறார்கள் அல்லது போதை பழக்கத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 10 அமர்ந்து பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து, அந்த பரணி நட்சத்திரம் நீர் கிரகம் என்பதால் நீர் கிரக நட்சத்திரத்தில் அமர்ந்து செவ்வாயினுடைய வீட்டிலிருந்து செவ்வாயால் 8ஆம் பார்வையால் பார்க்க பெற்றதால் இவருக்கு சுலபமாக இந்த பழக்கம் வந்தது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இவருடைய ஜாதகத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சந்திர திசையில் சந்திரபுத்தில் ஆக இவருடைய ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 12 வயது இருக்கும் பொழுதே இவருக்கு தந்தையின் மூலமாகவே இந்த பழக்க வழக்கம் லேசாக பரவி வந்தது. அது காலப்போக்கில் இந்த பழக்கம் இவருடைய இயல்பு வாழ்க்கையை தன்னுடைய கட்டுக்குள் வந்து கொண்டு இன்று வரை இந்த போதை பழக்கம் இவரை விட்டு செல்லாமல் இருக்கிறது என்பதுதான் இங்கு மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் சூரியன், 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும், 3வது இடத்தில் செவ்வாய், லக்கணத்துக்கு 5வது இடத்தில் கேது, 8வது இடத்தில் சனி, 10வது இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் குரு ராகு. இந்த அமைப்போடு இருந்தாலுமே கூட குரு நின்ற வீட்டிற்கு 5, 7, 9 என்று பார்க்கும் பொழுது குரு நின்ற வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறது, 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது, 9ஆம் இடத்தில் கிரகங்கள் எதுவும் இல்லை. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நெருப்பு வீட்டில் இருந்தாலும், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் காற்று வீட்டில் இருந்தாலும் இவர்கள் தவறான பழக்க வழக்கம் என்பது இவருக்கு சுலபமாக இவரை சூழ்ந்து கொள்ளுகிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இவருக்கு அந்த சூழ்நிலை சுலபமாக ஏற்பட்டது. இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால்,
மக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேதுவனுடைய நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் அல்லது ஒரு கிரகங்கள் இருந்தால் ஒரே கிரகம் இருந்தாலும் இவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிரபலமான வாழ்க்கையை சந்திக்கிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் லக்கண வரையாதிபதியினுடைய சாரம் பெற்றது 2ஆம் இடத்தில் இருந்தது. இது ஒரு வகையில் சிறப்பு என்று பார்த்தாலும் லக்கணத்துக்கு 12க்குரியவன் 2இல் இருப்பது என்பது சிறப்பு என்று கேட்டால் ஏன் என்று கேட்டால் தனது ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்தில் அமர்கிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் அமைவது என்பது ஒரு சாலச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. அடுத்து சூரியன் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறது. லக்கணத்துக்கு 7க்குரியவனுடைய சாரம் பெற்றது, 8க்குரியவனுடைய சாரம் பெற்றது. ஆக தந்தைக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு முரண்பாடு என்பது இயல்பாக அமைந்தது. அப்படி இருந்தாலுமே கூட தந்தையின் மீது ஆழ்ந்த ஈடுபாடும் அக்கறையும் இருந்ததையும் நாம் கவனித்திருக்கிறோம். அதற்கு அடுத்தது சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் நீர்க்கிரகம் இருந்து லக்கணத்துக்கு 10ஆம் இடத்திலிருந்து லக்கணத்தை பார்த்தது, லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தை பார்த்தது. அந்த சுகஸ்தானாதிபதி தனக்கு 11ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது 4ஆம் இடத்தை சந்திரன் பார்ப்பது நிலையில்லாத குணாதிசயங்களை கொடுத்திருந்தாலும் கூட 4க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்ததால் இவருக்கு தவறான பழக்க வழக்கம் என்பது சுலபமாக வந்து சேர்ந்தது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து செவ்வாய் சந்திரனுடைய சாரம் வாங்கி அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்து செவ்வாயை தன்னுடைய 8ஆம் பார்வையாக பார்த்ததால் இவருக்கு சுலபமாக போரை பழக்கம் வந்ததற்கு இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டதால் சந்திரன் செவ்வாய் வீட்டில் அமர்ந்து செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையால் பார்க்க பெற்றது ஒரு தொடர்பு. சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தை பெற்று தனக்கு சந்திரனுக்கு 6இல் அமர்ந்ததும் ஒரு பலகீனமானது. ஆக இந்த விதத்திலேயும் இங்கே சந்திரனும் செவ்வாயும் தொடர்பு பெற்றதால் இவருக்கு தவறான பழக்க வழக்கம், அதாவது சுலபமாக போதை பழக்கம் வந்தது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து புதன் மக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. இது ஏற்கனவே புதன் எந்த கிரகமாக இருந்தாலும் மக நட்சத்திரத்தில் அமர்வது சிறப்பு என்ற விதியில் புதன் இவர் அதீத புத்திசாலியாகவும் படிக்கும் காலத்தில் விளங்கினார். அடுத்தது குரு மிருகசீரிச நட்சத்திரத்தில் அமர்ந்தது. லக்கணத்துக்கு 5, 10க்குரியவனுடைய சாரத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தை குரு பார்த்தது என்பது இது ஒரு சாலச்சிறந்த அமைப்பாக கருதப்பட்டது. 5ஆம் இடத்தை புதனும் பார்த்து 5ஆம் இடத்தை குருவும் பார்த்து 5ஆம் இடத்துக்காரனையும் குரு பார்த்தது ஒரு சாலச்சிறந்த அமைப்பு. இந்த அமைப்பின் மூலமாக இவருக்கு பிறந்த 2 குழந்தைகள் வெளிநாட்டில் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது சிறப்பான ஒரு தகவல். அதற்கு அடுத்து சுக்கிரன் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது இவரை விட இவரது வாழ்க்கை துணை சாலச்சிறந்ததாகவும் அதே சமயத்தில் கடின உழைப்புள்ளதாகவும் சேமிப்பு என்ற ஒரு முக்கிய விஷயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டதாகவும் அமைந்ததால் இவர் தவறான பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் குடும்ப பொருளாதார ரீதியாக எந்த விதத்தில் தடையில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மேலும் சிறப்பான தகவல். சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தை கொடுத்த குரு சனிக்கு 10ஆம் இடத்தில், சனிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து குருவுக்கு 10ஆம் இடத்தில் சனி அமர்ந்தது. இது ஒரு சாலச்சிறந்த அமைப்பு. அடுத்து ராகு ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்தது. ராகு ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து சந்திரனோடு சம்பந்தப்பட்டு இந்த ராகு அடுத்து சந்திரனை தொட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இவருக்கு போதை பழக்கத்தோடு சேர்ந்து புகைப்பழக்கமும் இன்று வரை தொடர்பில் இருக்கிறது என்பது விசேஷமான ஒரு தகவல். இந்த ஜாதகத்தில் சிறப்பு விதிகள் என்று பார்க்கும் பொழுது குருவனுடைய தொடர்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது வாழ்க்கை சுலபமாக வாழ வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை ஈஸியாக அமைந்து விடுகிறது. ஆக குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய். அதற்கு அடுத்து சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 2ஆம் இடத்தில் சுபக்கிரக வீட்டில் அமர்ந்ததற்கு என்பது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி. அதே சமயத்தில் சுக்கிரனும் சனியனும் ஒருவருக்கொருவர் தொடர்பில் 1-7 அமர்ந்தது என்பது வாழ்நாள் முழுவதும் எந்த தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இவர் எந்தவித தொந்தரவும் செய்யவில்லை என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல். அதே சமயத்தில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சூரியனும் சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரனும் இருப்பது என்பது ஒரு சாலச்சிறந்த அமைப்பு. ஏனென்று கேட்டால் இது தாய் தந்தை இருவரையுமே இவர் சுலபமாக கையாளக்கூடிய தன்மை இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த லக்கணத்துக்கு தாயும் தந்தையும் ஒரே வீட்டுக்குரிய கிரகம் என்பது 5, 10க்குரியவன். 5 தந்தைக்கு தாய்மாமனுக்குரிய ஸ்தானம். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 6, 9க்குரியவன் சூரியன் குரு.
சூரியன் லக்னத்தில் சூரியனுக்கு குரு 11 ஆக காரகனுக்கு பாவாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்தது சாலச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. லக்னத்துக்கு 4க்குரியவன் 2ஆம் இடத்தில் இருந்தார் என்பதும் ஒரு சாலச்சிறந்த ஒரு அமைப்பு. தாயின் மூலம் தாயினுடைய சொத்து, தாயினுடைய உழைப்பு இவருக்கு வருமானமாக தனஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்தது என்பதும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த கிரகம் நின்ற நிலை, வீடு எந்த வீட்டுக்குரிய கிரகத்தில் இருக்கிறதோ அது அந்த வீடு கொடுத்த கிரகத்தின் நிலை மற்றும் நட்சத்திரம் கொடுத்த சாரம் கொடுத்த கிரகத்தினுடைய நிலை சார்ந்த தகவல் மூலமாக ஒரு மனிதனை கிரகங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அதில் இதுவும் ஒன்று. இங்கு குரு ராகு, புகைப்பழக்கம், சந்திரன் செவ்வாய், போதை பழக்கம், இந்த இரண்டையும் இந்த 4 கிரகங்களும் செவ்வனே தந்தது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.